லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க கனவு, ஆசை எல்லாத்தையும் என்னால நிறைவேற்ற முடியல. மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. விடு ராசா, விட்டுடு ராசா, விடு. நீயும் கஷ்டப்பட்டு தானையா படிச்ச. நமக்கு விதிச்சது அம்புட்டுதான். நீ கவலைப்படாத. நீ என்னையா பண்ணுவ? நாங்க எங்களோட ஆசை, கனவை எல்லாத்தையும் ஓ மேல திணிச்சா நீ என்னையா பண்ணுவ? நீயும் எம்புட்டுதாயா எங்களுக்காக கஷ்டப்படுவ, அவமானப்படுவ. விடியா, விடு. ஐயா, ஐயா, இனிமே உனக்கு எதுல விருப்பமோ அதையே பண்ணியா. நாங்க யாருமே உன் விருப்பத்துக்கு குறுக்க நிக்க மாட்டோம் ஐயா. என்ன நீ வாத்தியாரா இருந்தா நல்ல, பரவாயில்லையா, பரவாயில்ல. என்னையா பண்றது? நமக்கு விதிச்சதே அம்புட்டுதான். ஐயா, ஐயா, அழாதையா, அழாத. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இத கடந்து போயிடலாம் ராசா, இத கடந்து போயிடலாம். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. நீ ஒண்ணு கவலைப்படாதயா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அமுதா, என்ன மன்னிச்சிரு அமுதா. நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் பாழாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு அமுதா. உன் கனவை, நீ உங்க அப்பச்சிக்கிட்ட விட்ட சவாலை என்னால நிறைவேற்ற முடியல. என்ன மன்னிச்சிரு அமுதா. அமுதா, என்ன தொடாதீங்க, தள்ளி போங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால பண்ண முடியலன்னா என்ன மனுஷன் நீங்க? உங்க ஒருத்தரை எம்புட்டு பேரு நம்பணும், எம்புட்டு பேரு கஷ்டப்பட்டாங்க. எத்தனை பேரோட நம்பிக்கையையும் உழைப்பையும் எல்லாத்தையும் வீண் பண்ணிட்டிய. நம்மள எல்லாரும் எவ்வளவு அவமானப்படுத்தினாக, அசிங்கப்படுத்தினாக, நம்ம மேலவே வரக்கூடாதுன்னு எவ்வளவோ பண்ணாங்க. இதையெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சிருந்தா தோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருப்பியாளா? உங்களுக்காக நான் என்னோட அப்பச்சி, என்னோட குடும்பம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தேன். அதுக்கு இப்போ எந்த அர்த்தமும் இல்லாம பண்ணிட்டிய. ஆம்பளைன்னா ஏதாவது சாதிச்சு காட்டணும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால பண்ண முடியல. நீங்க என்ன மட்டும் ஏமாத்தல, உங்களை நம்பி இருந்த பல பேரை ஏமாத்திட்டிய. நீங்க நிச்சயம் வாத்தியார் ஆயிருவிய நம்பினா உங்க அம்மாவை ஏமாத்திட்டிய. உங்களுக்கு கஷ்டப்பட்டு சீட்டு கொடுத்தாரு அந்த HOD-ய ஏமாத்திருக்கிய. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்களே உங்க ஃப்ரெண்டு, அவங்களையே ஏமாத்திட்டிய. சரி, செல்வா அப்புச்சி யாருங்க? அவங்க நீங்க பரீட்சை எழுதணும்னு எம்பட்டு கஷ்டப்பட்டாத அந்த மனுஷன், அவங்களையும் ஏமாத்திட்டிய. எல்லாத்துக்கும் மேல தோ சாமியா இருக்கிற உங்க அப்பச்சியையும் ஏமாத்திட்டிய. இதுக்கு மேலயும் நீங்க ஏமாத்த வேண்டாம். நானும் இதுக்கப்புறம் உங்களை நம்பி ஏமாற விரும்பல. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க எக்கேடோ கெட்டு போங்க, தள்ளுங்க, போங்க. அத்தை, நான் சொல்றேன் கேளுமா. அவன் கண்டிப்பா வேணும்னு பண்ணிருக்க மாட்டான்.
அவ கஷ்டப்பட்டு படிச்சத நாமளும் தானே பார்த்தோம். வேண்டாம் அத்தை, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஐயோ நான் கிளம்புறேன். ஐயோ விடுங்க அத்தை. சொல்றத கேளுமா. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. அம்மா இதுக்கு மேல உன பொறுமையா கையை இருக்க முடியாது கும்பிடுறேம்மா. அமுதா, இந்த சித்தப்பா சொல்ற கொஞ்சம் கேளுமா. அவனும் என்னம்மா பண்ணுவான்? அவன் முயற்சி பண்ணா, பலன் கிடைக்கல. உன்னை ஏமாத்தினதுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அதுக்காக நீ வீட்டை விட்டு போலாமா? அது அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? கொஞ்சம் இறக்கப்படுத்தாயி. அம்மாடி, அத்தை, இவங்க நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாங்க அத்தை. இவங்க பாஸ் ஆயிட்டாங்க அத்தை, பாஸ் ஆயிட்டாங்க. என்ன சொல்ற? என் மாப்பிள்ள பாஸ் ஆயிட்டானா? ஏண்டா மாப்பிள்ள? ஏத்தா, நீயே அவன் கூட சேர்ந்து ஏமாத்திட்டல. ஒரு வார்த்தை சொன்னியாடா என்கிட்ட? எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் கொலை நடங்க வச்சுட்டியாடா. என்ன புஷ்பா அல்லு மாதிரியே லுக்கு குடுக்குறேன் நீ? என்ன அமுதாமா, உனக்கு எப்படி தெரியும்? நீயும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அத்தை, எனக்கு காலையிலேயே தெரியும். HOD இவங்க பாஸ் ஆன விஷயத்த முதல்ல போன் பண்ணி சொல்லிட்டாங்க. பாவிகளா, உங்க பையன் இவ்ளோ பெரிய டிராமா பண்ணும்போது நான் மட்டும் சும்மா இருப்பேனா? எப்படி என்னோட ஆக்டிங்? டேய் மாப்ள, மாமா உனக்கு நடிக்கவே தெரியாதாடா? எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து நடிச்சு கலக்கிட்டீங்களாடா? எங்கள முட்டாளாக்கிட்டீங்களாடா? இவ்வளவு பெரிய சமாச்சாரத்தை இம்புட்டு நேரம் மறைச்சிட்டீங்களாடா ரெண்டு பேரும்? லூசு பையன், லூசு பையன். நீ பாஸ் ஆனாலும் உங்ககிட்ட இருந்து இந்த பொய் சொல்ற பழக்கம் மட்டும் மாறவே இல்ல. மாப்பிள மாறலதான், ஆனா நீ மாறிட்டியாக்கா. மாப்பிள ஃபெயில் ஆனது சொன்னது நீ நந்தா அம்மாவா மாறிட்டேன்னு பயந்து போனேன். டேய், ஆனா இப்ப நீ நல்ல அம்மாவா மாறி அவனை வாரி அணைச்சிட்ட பாத்தியா? இப்பத்த உன் மகனை நீ புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. டேய், என்னடா வெட்டியா பேசிட்டு இருக்க? என் புள்ள எம்புட்டு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கான். அம்புட்டு பேரோட கனவையும் நிறைவேற்றிட்டு வந்திருக்கான். இப்படி அமைதியா இருந்தா எப்படி? அன்னலட்சுமி ஆரம்பிச்சிட்டா, மறுபடியும் உன் மகன் புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டியா? ஏய் ஒன்னா. சரி சரி, அலப்பறைய கூட்டிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஒரா வெடிய அமுதா கண்ணு, இந்த குடும்பத்துல சந்தோஷ விளக்க மறுபடியும் ஏத்துனவ நீதான். அதனால உன் கையால அந்த பட்டாசு கொளுத்தி போடு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் சத்தம் கேட்டு என்ன ஏதுன்னு ஓடி வரட்டும். நானா? எனக்கு பட்டாசுனாலே பயம். அமுதாவுக்கு பயமா? எதிர்களை தூக்கி பந்தாடுற என் அமுதாவுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதே. எம்புட்டு பெரிய வீரனா இருந்தாலும் சின்ன கற்பாம்பூச்சிகளா பயப்படுறது இல்லையா? அந்த மாதிரிதான் நீ. எனக்கு பட்டாசுனா பயம். இந்த கதையெல்லாம் நம்மட்ட ஆகாது. நீ பத்து குச்சிய பிடிக்கிற, போய் பத்த வைக்கிற. போ ஆத்தா, பயப்படாம போ ஆத்தா, போ. அட போடா செல்லம், போ 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 போ. உட்காந்து பத்தவி. பத்தவி, பயப்படாத. ஓடியா 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 ஓடியா. சவா சவா, சூப்பரா வெடிக்கிறா. மாமியாருக்கு மறுபடியும் இதே வேலையா போச்சு. வெடிச்சத பார்த்தா ஏன் இப்படி பயப்படுறீங்க? அடி ரெண்டு ஒட்டிக்கிச்சே. தந்தர தன் 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 தர தன் 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 தத்தா தந்தர தன் 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 தா தத தன் தன் தா தத்தத்தா தன் 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 தன். அடிக்கிற கைதான் நினைக்கும்.
என்ன மாப்பிள, நெக்ஸ்ட் வாழ்க்கை பாடம் படிக்க போறியா? வெளியே வெளிச்சத்தத்துல எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டானுங்க, உள்ள போய் மீதி வச்சுக்கங்க. அமுதா, இந்த ஸ்வீட்டை கூட கொண்டாடு. வாங்க 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 வாங்க. என்ன அன்னலட்சுமி அக்கா, பட்டாசெல்லாம் பலமா இருக்கு, சந்தோஷமா இருக்கீங்க. உனக்கு தெரியாதா? என் பையன் பாஸ் ஆயிட்டான், நிஜமாவே வாத்தியாராக போறான். அப்படியாக்கா? இனிமே எங்க குடும்பம் வாத்தியார் குடும்பமாக போகுது. ஸ்வீட் வாங்கிக்க போ. குடும்பம் எடுத்துக்கோங்க. அவனை நான் நம்பாதப்போ நீங்க அவனை நம்புனீங்க. உங்க நம்பிக்கை வீண் போகலங்க. உங்க பையன் பரீட்சையில பாஸ் ஆயிட்டான். இன்னும் 2 வருஷம்தான். நல்லபடியா வாத்தியார் படிப்பையும் படிச்சுட்டான்னா அவனும் உங்களை மாதிரியே வாத்தியார் ஆயிடுவான். இந்த வீட்டு வாசல்ல திரும்பவும் வாத்தியார் போட மாட்டிடலாங்க. ஊர்ல எல்லாருமே திரும்ப நம்ம வீட்டை வாத்தியார் வீடு வாத்தியார் வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவனும் உங்களை மாதிரியே ஏழை பிள்ளைங்களுக்கு சாயந்தரத்துல டியூஷன் சொல்லி கொடுப்பான். அவனை ஏசுனவக எல்லாம் அவனை கையெடுத்து கும்பிடுவாங்க. நாம இழந்த மானம் மரியாதை எல்லாம் திரும்ப கிடைச்சிடுங்க. இது எல்லாமே உங்க மருமக அமுதா பட்ட கஷ்டத்தினால தாங்க. மாப்பிள, நான் சொன்ன மேட்டரை மாத்திரம் மறக்காம அவரை போய் பாரு. என்ன அவர் ஏதாவது சொன்னாருன்னா நீங்க இருந்து பண்ண வேண்டியத அவ பண்ணியிருக்கா. டேய், அங்க பாருடா. அமுதா தான் உங்க மகனை ஜெயிக்க வச்சிருக்கா. இதுல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இதையெல்லாம் நேர்ல பார்க்க நீங்க இல்லையே. ஆனா எனக்கே தெரியாம இப்ப கூட நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இத பாருங்க, உங்க மகனை பாருங்க. பாஸ் ஆகி நம்மளை எல்லாம் பெருமைப்படுத்தின உங்க மகனை பாருங்க. பாத்தியா எங்க அக்கா அவன் புருஷன் மேல இருக்க பாசத்தை? அண்ணே, அண்ணே, அண்ணே. வந்துட்டியா? ஏதோ ஒரு சின்ன வீடா பார்த்து இப்பதான் 3 வேளை கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம். அது உனக்கு பொறுக்கலையா? இங்க இருந்தும் நாங்க காலி பண்ணி நடு ரோட்ல நிக்க வைக்காம விட மாட்டேன், அப்படிதானே? அதான் நீ எங்க மூஞ்சிலேயே முழிக்காதான்னு சொல்லியாச்சுல்ல. அப்படியே கொஞ்சம் கூட மான ரோஷம் இல்லாம முன்னாடி வந்து நிக்கிற. அதுலயும் இந்த விளங்காதவனை கூட்டிட்டு வந்திருக்க. இவ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அப்படியே ஆத்திரம் எங்க இருந்துதான் வருதுன்னே தெரியல. அப்படி வருது. நாங்களே எல்லாத்தையும் இழந்து கையில கால்ல இருக்கிறத வித்துதான் குழப்ப ஓட்டிட்டு இருக்கோம். எங்க கிட்ட எதுவும் இல்ல. இங்க வந்து என்னத்த சுரண்டிட்டு போலான்னு இருக்க? என்ன அண்ணமண்டி இப்படி பேசுறீங்க? ஏய், இன்னொரு தடவை அண்ணன் மண்டி நொன்ன மண்டின்னு உன் வாயால கூப்பிட்ட கொன்னே புடுவேன். போடி வெளியில. இல்ல, அப்பச்சிய பார்த்து நாங்க ஒரு தகவல் சொல்லணும். இங்க அப்புச்சியும் கிடையாது நொப்புச்சியும் கிடையாது. போடி வெளியில. அமுதா, அண்ணே, எப்பமா வந்த? வாங்க வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. உள்ள வா. யோ, என்ன மாப்பிள்ள அமுதானுட்டு அதுங்களை அப்படியே வெளியில போக சொல்லு. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த அம்புட்டுதான் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். அதுங்களை அப்படியே வெளியில போக சொல்லு. என்ன? மச்சான், அண்ணே. இப்ப மட்டும் என்ன மனுஷியாவா இருக்க? ராட்சஸ். ஆமா, நீ என்ன மட்டும் பெரிய வீரங்கணக்கா அடி. நான் தானே உனக்கு இழிச்சவாயா சிக்கி இருக்கேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளன்னு உனக்கு கட்டிட்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? கொட்டின பொண்டாட்டியும் புள்ளையும் காப்பாத்துறதுக்கு துப்பு இல்ல. இதுல நீ என்ன கை நீட்டி அடிக்கிற? உங்க அப்ப சரியான ஏமாளி, நீ அவருக்கேத்த அப்படியே கோமாளி. உங்க 2 பேருக்கு நடுவுல
என் வாழ்க்கை தான் அப்படியே சின்ன பின்னமா சீரழிஞ்சு கிடக்குது. உங்களுக்கெல்லாம் புத்தி சொன்னா திருந்தவா போறீங்க? எப்படியே போய் தொலைங்க. என்னண்ணே? அவளை விடுமா. அவளை பத்தி உனக்கு தெரியாதா? என்னைக்கு அவ பாசத்தோட பேசியிருக்கா? எப்ப பார்த்தாலும் பணம் காசு மேலே தான் குறியா இருப்பா. அதான் எல்லாம் போனதும் புத்தி பேதலிச்சு போச்சு. நீ ஏமா வெளியவே நிக்கிற? உள்ள வாங்க மாப்பிள, உள்ள வாங்க. அட என்ன தயக்கம், உள்ள வாங்க. இல்லண்ணே, அப்புச்சி. அதெல்லாம் இருக்கட்டும், நீ உள்ள வா. வாங்குறேன்ல, வாங்க மாப்பிள. வரப்போம். வாங்க வா. வாங்க. ஏய், இவளை எதுக்குடா உள்ள கூட்டிட்டு வந்த? அவளை வெளியே போக சொல்லு. அவளை போக சொல்றியா இல்ல நான் வெளியே போட்டுமா? இல்ல அப்புச்சி, நானே போயிடுறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் வந்தேன். அத சொல்லிட்டு நான் போயிடுறேன். இவங்க டிகிரி பாஸ் பண்ணிட்டாக. இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் வந்தேன். இன்னும் 2 வருஷம் வாத்தியார் படிப்பு. அதை முடிச்சுட்டா இவங்க வாத்தியார் ஆயிடலாம் அப்புச்சி. என்ன இவன் சொன்ன பொய்ய உண்மையாக்கிட்டேன்னு சொல்ல வந்தியா? இல்ல என்கிட்ட விட்ட சவால்ல ஜெயிச்சிட்டேன்னு மார் தட்டிட்டு போலான்னு வந்தியா? ஐயோ இல்ல அப்புச்சி, என்னால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை சரி பண்ணதான் நான் இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். அதுல அடியா வெற்றிகரமா எடுத்து வச்சிருக்கேன். அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு போலாம் தான் நான் வந்திருக்கேன். ஆமா, பெரிய இந்த சந்தோஷம். கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத செய்தியை கொண்டு வந்துட்டு அது அப்படியே பகிர்ந்துட்டு போக வந்துட்ட. இவன் எல்லாம் படிச்சா என்ன, பாஸ் ஆனா என்ன? எல்லா பிரச்சனையும் இந்த இளவெடுத்தவன் சொன்ன பொய்யால தானே வந்தது. ஏய் நாகு, என்னங்க, என்ன அடிக்க போறீங்களா? அடிங்க. உங்களுக்கு அதை விட்டா என்ன தெரியும்? பொம்பளைனா ஈஸியா அடிச்சிருவீங்கல்ல. நாகு, நீ உள்ள போ. இது பாரு, நீ உன் புருஷனை கலெக்டர் ஆக்கு, டாக்டர் ஆக்கு, என்ன வேணாலும் ஆக்கு. ஆனா என்னைக்குமே நீ எனக்கு மகளாக முடியாது. என்ன அப்புச்சின்னு உறவு கொண்டாடவும் முடியாது. இனி நமக்குள்ள இருக்கிற உறவு முறிஞ்சு போனதுதான். அப்புச்சி, எந்த உறவை வேணாலும் முறிச்சு போகலாம். ஆனா பெத்தவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை யார் நினைச்சாலும் பறிக்க முடியாது. உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் அப்புச்சி. சிதம்பரத்துக்கு பேப்பர், பேனா, அதுல எழுதின எழுத்து எதுவுமே பெருசு இல்ல. அவங்க மனசுதான் பேப்பர், அவங்க சொல்லுதான் எழுத்து. அதுதான் அவங்களுக்கு என்னைக்குமே பெருசு. நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க, இவங்க வாத்தியாரானா என்ன ஏத்துப்பியன்னு. எனக்கு தெரியும் என் அப்புச்சி வாக்கு மாற மாட்டாகன்னு. நான் வரேன் அப்புச்சி. சரிண்ணே, நாங்க போயிட்டு வரோம். அமுதா, மாப்பிள, வாழ்த்துக்கள். அப்புச்சி பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. வாழ்த்துக்கள்னா ஒரு வழியா அண்ணமட்டி பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். கங்க்ராட்ஸ் மச்சான். தேங்க் யூ. மாமா, பாஸ் ஆயிட்டீங்க தானே? முட்டாய் கொண்டு வரலையா? ச்சே, நீங்க சுத்த வேஸ்ட் மாமா.
சரி நீ ஃபீல் பண்ணாத, அடுத்த வாட்டி வரும்போது ஒரு ஸ்வீட் கடையோட வரேன், ஓகேவா? எதுக்கு? எனக்கு சுகர் வருதுக்கா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. நம்மளை சுத்தி சங்கடமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாப்ல. சரி அமுதா, நீ சாதிச்சிட்டடா, சாதிச்சிட்ட. பொய் சொல்லி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவரை தண்டிக்காம, மன்னிச்சதோட இல்லாம, உன் கணவர் அவரை ஆசையாக்கி அதை லட்சியமாக்கி அவரை படிக்க வச்சு இன்னைக்கு பாஸ் ஆக்கி தன் முன்னாடி நிப்பாட்டிருக்க. பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த உமா என்னன்னா இருக்கிற சொத்துக்கு மேல இன்னும் எப்படி சேர்க்கலாம், அடுத்த சொத்தை எப்படி அழிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்க. ஆனா நீ இல்லாத ஒண்ண உருவாக்கியிருக்க. காசு பணம்னு பெருசா இல்லாட்டாலும் சொந்தத்தை அரவணைச்சு பாசத்தை ஒண்ணு கூட்டி ஒரு குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்க. ஒரு பொண்ணுன்னா ஒன்ன மாதிரிதான் இருக்கணும். உன்னை யாரும் தாய் இல்லாத பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வீட்டுக்கே நீதான் தாயா, அதை விட எல்லாவாமும் இருக்க. நீ அந்த குடும்பத்துக்கு கிடைச்சது பெரிய வரம். என்ன அதை விட நீ எனக்கு தங்கச்சியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். சரிண்ணே, நாங்க போயிட்டு வரோம். புவனா, குடும்ப சூழ்நிலைய பார்த்து நடந்துக்கணும். அண்ணாமண்டி எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டேன், நான் பாத்துக்கிறேன். வரோண்ணே, வரோம். சரி, ஆமா. பாய். சரி.